ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடி வச்சுங்க ட்ராகன் பால் கிளாசிக்கில் சீசன் 1 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மினிட் லைக் கொடுத்துருங்க, ஐக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பிளாக் அண்ட் ஒயிட்டா? கலராக மாறி இன்னும் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டிராகன் பால்ஸே இருக்கு. நம்ம கப்பலா இப்போ அவங்களோட தேடுதலை தொடர்றதுக்காக ரொம்ப ஆபத்தான பிரதேசத்துக்குள்ள போறாங்க. என்ன வச்சுக்கிறாங்க? அந்த தேடுதல்ல அவங்க கூட நிக்கிறது ஊலாம். எப்படி வேணாலும் தன்னோட தோற்றத்தை மாத்திக்க கூடிய அவனும் இப்போ ஆமா அவனும் கூட வரான். நேரம் நமக்கு நிறைய மிச்சமாகுது. நம்பலாமா? உலகோட ஸ்பெஷல் பவர் நமக்கு யூஸ் ஆகலாம்ல, அதனாலதான் இவன் நம்ம கூட வரான். எக்ஸாக்ட்லி, நான் எதிர்பார்க்கறது வளர்ந்து ஹேண்ட்ஸமான தப்பான சேரா அப்படிதான் செக் பண்ணும். ஆட்கள் குடினே போறாங்க. நம்ம சரி, அவன் பறந்து போயிருந்தாலும் போய் சேர்ந்துருப்பான் போல. இந்த மேப் நமக்கு எக்ஸாக்ட்டா சொல்லும். ஃபயர் மவுண்டன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இது தெரியும் போல எனக்கு. எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. இந்த உலகத்திலேயே பெரிய பலசாலி ஆக்சிடென்ட் தான் சொல்லுவாங்க. அவன் 10 அடி உயரம் இருப்பானா. அவன் வெயிட் 500 பவுண்ட் இருக்குமா? அவன் போட்டிக்கியா மேல ஏறி வர பேச்சு பண்ணாங்கன்னா அவங்கள விட மாட்டானா? அவன்கிட்ட ஒரு பெரிய மோடாய் இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பல வருஷமா எல்லாரையும் பயன்படுத்திட்டு இருக்கான். எல்லாரும் சொல்றாங்க ஆக்சிடென்ட் பார்த்தா ஒண்ணு என்னடா ஓடிதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்பான். உண்மைதான். நானும் கத்துக்கதையா இதெல்லாம் உண்மைதானா? நீதான் விடு மாறிவியாடா? மீனா மாதிரி தப்பிக்கிறான். கூட்டத்துல பச்சை சோட்டக்காரன் எஸ்கேப் ஆயிட்டான். தனியா தெரியுதுப்பா. என்ன பிடிச்சாலும் ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்க போறான். அவன் எவ்வளவு நேரம் மூச்சு அடக்குறான் பாத்தியா? கீழேயே இருக்கான். Well, if you want to catch a fish, you gotta use the right kind of bait. Like this. Do you think he'll bite? If I know Oolong, he will. இப்படி நிக்க. ஐயோ நோட்ட செட்டியா? போட்டு. I think I've got a nibble. அது உண்மையான மீனா மாத்து. Grab him, Goku! ஓ புரிஞ்சு. வாய் நல்லா வருது, எதுவும் பேச முடியல. நான் கூட கோக்கு என்னங்க, இந்த வைட்டமினை சாப்பிடுங்க. இது உங்க வயித்தை நிரப்பி பலத்தை கொடுக்கும். ஏன்னா பேஸ்ல கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க. இதுல இயற்கை இன்கிரிடியன்ட்ஸ் நிறைய இருக்கு. இது உனக்கு ரொம்ப நல்லது. இதாண்டா நம்ம ஃபியூச்சர். இப்படி தாண்டா நாளைக்கு உணவு நம்மளுக்கு. கடைசி உனக்கா? அதுதான். பெட்ரோல் கலியா?
ரொம்ப சந்தோஷம். கேஸ் தீர்ந்து போச்சு. இது எப்படி சாப்பாடு தீர்ந்து போற மாதிரியா? சரியா சொல்லு. அதே மாதிரி தான் இதுவும் கோகு. அப்ப போட்டுக்கு ஃபீட் பண்ணுவோம். ஹேய் ஓலாங், உன்னால கேஸ்ல டேங்கா சேஞ்ச் ஆக முடியுமா? இங்க பாரு, அது யூனியனுக்கு எதிரானது. இருந்தாலும் என்னால செய்ய முடியும். அப்ப கரைக்கு போறதுக்கு நீ பெடல் பண்ற மாதிரி மாறல. இந்த மாதிரி ஒரு பொண்ணு கேட்கும்போது எப்படி என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும்? ஷோ டைம். தண்ணியில இதே மாதிரி பண்ணு, நம்ம போயிடலாம். மூச்சு பத்துமா? விட்டதா? ஆஹா, இது சூப்பரா இருக்கே. நான் போயிட்டு வரேன். கரெக்டான உள்ள கூட்டு வந்துக்கிறான். ரொம்ப தூரம் போயிடாத. இவன் வேற ஆனவனா ஒருத்தன். Well, it's too bad we couldn't make it to Fire Mountain. I hate to disappoint you, Oolong, but we're practically there already. But it's crazy to go there. It's way too dangerous. Huh? Huh? My dino caps, they're missing. No. No! தப்பிக்கவே முடியாத ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மாட்டிட்டோம். எங்க சாப்பாடு திருடின மாதிரி மீனா எங்களோட டைனோ கேப்ஸையும் திருடி இருப்பாங்க. ஓ காணமா? ஏய், என் மேல அபாண்டமா பழி போடாத. என்னாச்சு? ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கா? உனக்கு சொல்ல முடியாது. டைனோ கேப்ஸ் இல்லைன்னா நம்ம எங்கேயும் மாட்டிப்போம். போட்ஸ் கிடைக்காது, பைக்ஸ் வீடு இல்ல, எதுவும் இல்ல. அவ்வளவுதான். ஆனா நீ ஏன் நடந்து வரக்கூடாது பல்மா? ஈஸியா சொல்லு. அவ்வளோ அழகா பறந்து வந்துடும். வந்துட்டு இருக்க. நீ எஸ்கேப் ஆகிறா? எப்படியோ போய் தொலைங்க. அப்படின்னா நீ மூலங்க ஒரு மோட்டார் பைக்கா மாற சொல்லி அதுல ரைட் பண்ணலாம்ல? ஓ, அது ஒரு நல்ல ஐடியா கோகு. அவன் ஓடிட்டாமா? எதுக்கு அதை யோசிக்கல? ஹேய், ஓலாங் எங்க இருக்க? அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டான். கவலைப்படாத பல்மா, நான் போய் அவனை பிடிச்சிட்டு வரேன். ஏய் மூலம், எங்க இருக்க? எங்க இருந்தாலும் உடனே வெளியே வா. அதுக்குள்ள எவ்வளோ தொலை ஓடிட்டான். என்னால இப்படியே விழுந்திருக்க முடியாது. ஏய் மூலம், நீ வெளியே வந்தீன்னா நான் உனக்கு பிடிச்ச ஏதாவது கொடுப்பேன். ஒளிஞ்சு உருமாறி இருந்தா இந்த மாதிரி ஆசை காட்டினா நான் வெளியே வருவேன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா அவனை விட முட்டாள் வேற யாருமே இருக்க முடியாது. அவன் எங்க இருக்கான்னு தெரியல போல்மா. நான் அவனை நம்பி நடந்துதான் வரணும். பிகி 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 திடீர்னு என் வயித்துக்கு என்ன ஆச்சு? ஓ அவ கொடுத்தது அச்சோ, என் வயிறு வெடிச்சு போகுது. வயிறு கலக்கிறதா இல்ல வேற ஏதோ கொடுத்துருக்கா வேணும். பேசுறது கேட்கற மாதிரி? திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? நான் உனக்கு கொடுத்த வைட்டமின் ஞாபகம் இருக்கா? அதை சாப்பிட்ட உடனே பிகினி யாராவது சத்தம் போட்டா உடனே உனக்கு ஃபயர் கலக்க ஆரம்பிச்சிடும். ஆட தெரிக்க. இதுதான் விஷயமா? ஆமா, இப்ப நீ என்னோட பிடியில ஈசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்பா? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஒரு சூனியக்காரி. மூலம் கிட்ட உன் சூனியத்தை பயன்படுத்திருக்க. ஓ, கோகு, தெரியாம எதுவும் பேசாத. நான் சோனியக்காரியா இருந்திருந்தா என் ஆசையை நிறைவேற்றுக்க டிராகன் பால்ஸே தேவையில்லையே. அந்த மாத்திரை கட்டுப்பாடை இழந்திருக்கிற குழந்தைகளுக்காக மட்டும்தான். அதாவது போக நிறுத்து. நல்ல வேளையா நான் டாய்லெட் பேப்பர் கையோட கொண்டு வந்திருந்தேன். அதையும் எடுத்துட்டு வந்த இந்த மாதிரியாலதான் நீ இப்ப இங்க வந்திருக்க. ஆமா ஆமா, வயிறு கலக்குது. நான் எப்படியாவது சீக்கிரமா பாத்ரூமுக்கு போயாகணும். நீ மாட்டிக்கிட்ட இந்த பண்ணு. விதமா நடந்துக்கிட்டா இப்படி எல்லாம் நடந்திருக்காதுல்ல? அடே, நீ வேற என்ன வெறுப்பேத்தாதடா. சரி சரி, பிகி 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 பிகி. ஐயோ செய்ய போறான். எனக்கு என்னுடைய திருடுறான்ல, motorcycle தேவைதான். தேவை உலாம். சரியான சோம்பேறி. ஹேய், இந்த மாதிரி ஒண்ணும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் நான் தான் எதிர்பார்க்கல. சரி, இதுலயே போவோம். வெயிட் தாங்கல. உன்னால எதையும் சரியா செய்ய முடியாதா? ஏன் எல்லாத்தையும் இந்த மாதிரி சொதப்புற? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். என்ன தரையோட தரையா அன்னைக்கு நசுக்கிறதான் விருப்பமா சொல்லு.
நான் பண்ணதுக்கு நல்ல பலன் கிடைச்சது. ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னால 5 நிமிஷத்துக்கு தான் ஒரு ஷேப்ல இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் மாறிடுவேன். ஆமா இல்ல ஷேப்பை மாத்தினா பலசாலி ஆயிடலாம்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. நான் நினைச்சா கூட என்னால உன்னை தூக்கிட்டு போக முடியாது. தூக்கிட்டு போலாம்ல வேற ஐடியா இருக்கு. இந்த கோபு இருக்கிற பவருக்கு இது எப்படி இருக்கு புல்மா? இதை போட்டுக்க. அப்புறம் நம்மள ஒருத்தர் தான் நடக்க வேண்டியிருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம்? எடுத்து போலாங்க அவனு போட்டு அடுத்த தடவை அவளோட தொப்பியா தானே இருக்க பாரு. இந்த பன்னிக்குட்டி டிராகன் பால் எடுத்து என்ன பண்ணுவீங்க? அவனே திட்டு பையன். அப்புறம் கோகோ 3 பேரும் கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவன் ஜாலியா போறான். உங்களால தான் நான் வேகத்தை விட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன். நீ வேகத்துக்கு ஈடுபடுத்தல. அது நிறுத்துறியா? நீ ஒன்னும் சிட்டி பையன் கிடையாது. காட்டுக்குள்ள வளர்ந்தவன். ஆனா நான் அப்படி இல்ல. என்னால வேகமா வர முடியாது. அட கடவுளே, என்ன இடம் இது? ஆமா, எனக்கு இது சரியா படல. நம்மள யாரோ கண்காணிக்கிற மாதிரியே தோணுது. அதுதான் எனக்கு ரொம்ப இந்த பயமா இடத்துல யாரு இருக்கு. இருப்பா? அப்படியே வர முடியல. பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அப்ப நீ வரப்போறது இல்லையா? இல்ல, வருவேன். தெரியாது. எனக்கு ஒண்ணும் புரியல. ஆயிரத்தில் ஒருவன் பாக்குற மாதிரி இருக்குது. நான் இப்ப குளிக்கணும். எனக்கு ஏசி வேணும். டைம் கேப்சூல் இல்லாம, என் பாய் ஃப்ரெண்ட் இல்லாம, இந்த பாலைவனத்திலேயே என் உயிரை விட நான் தயாரா இல்ல. சாகரப்ப கூட அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் மேலதான் கண்ணு இருக்கு பாத்தியா? என்ன பண்றது மூலம்? முடியல. நான் கொஞ்சம் தூங்குறேன். அவளை இப்படியே ஓய்வெடுக்க விடலாம். விட்டுடு. வேற என்ன பண்ண சொல்றேன்? அதான் எனக்கும் ரொம்ப பசிக்குது. ஐயோ பாலைவனத்தில் இப்படி இருந்தா பக்கத்துல இருக்கிறவங்களே உணவா தெரிவாங்களே. என்னடா பேசுது? சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்காங்க. மனுஷன் தான். இந்த பாலைவனத்துல மனுஷன் என்ன பண்றான்? அந்த கேரவனை ஹைஜாக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எதுவுமே கிடைக்கல இல்ல போ. 2 பேர் தானா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் லேசா பசிக்குதுப்பா. நான் போய் ஏதாவது சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்குறேன். உனக்கு பேக்கன் ஓகேவா? பன்னிக்கே பேக்கனா? என்ன ஏதோ சத்தம் கேக்குது? என்னது இது? வண்டி வச்சுட்டு இருக்கான் அவன். ஆமா. ஏய் பாரா. வாழ்த்துக்கள். இவனை புல்பா மாதிரியா? நான் தான் யாம்சா. நீங்க அத்துமீறி வந்திருக்கிற இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். என்ன பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா டைனோ கேப்ஸ் இருந்தா அதையும் கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு இருந்து போக விட்டுறேன். நீ இவகிட்டயும் அது ஷேப் ஷிஃப்டிங் அகாடமில என்ன சொல்றேன்? புல்பா மாதிரி அந்த ஊர்ல இருந்து வந்திருப்பான் உங்களுக்கு. இப்போ அவ நிலைமை பார்த்தா எப்படி மாறிடுச்சு. பாப்பா? பாய் ஃப்ரெண்ட்னு உன்னை பாப்பா. விட பெருசா இருக்கிற ஒருத்தன் கூட மோதுறதுக்கு நீ தயாரா இருக்கியா? இவன் ரொம்ப பலசாலி போல இருக்கு. உன்னால முடியுமா? எனக்கு பழைய நாளெல்லாம் ஞாபகம் வருது. எப்ப பயந்தாலும் அவன் யார் பின்னாடியாவது இப்படிதான் போய் ஒளிஞ்சுப்பான். அவ்வளவு தைரியசாலி இல்லையா? அந்த பண்ணி பையனுக்கு கொஞ்சம் கூட தைரியம் கிடையாது. அதுக்குள்ள இவ்வளவு அனலைஸ் பண்ணிட்டியா? என்னோட கையில சிக்கனான அது தெரியும் போலப்பா. சொல்றாங்க. சும்மா இப்படி வாயிலேயே வடிச்சிட்டு இருக்கியா மூலம்? ஓகே பாய்ஸ், பேசுனது போதும். ஒண்ணு நான் கேட்டதை கொடுத்துருங்க, இல்ல என் கூட சண்டை போடுங்க. உன் பலமே இதுக்கு போதும் கோகோ. நான் ரொம்ப பலசாலி. சொன்னது உனக்கு கேட்டுச்சா? இவன் அடிச்சா பஞ்சு எகிரும் உன் நெஞ்சு. ஆஹா. என்னோட தெரியாம அவசரப்பட்டு இங்க வந்துட்டேன். ஆனா என் ஆள் மட்டும் நினைச்சானா ஒரே நிமிஷத்துல உன்னை உண்டியலோட பண்ணிடுவான். ரியலா பவர்ஃபுல்லா நான் தெரியும். நானும் பார்க்கிறேன். அவனை பேசுறத நீ பண்ணுறியா? என்ன தைரியம்
அவன் யாரையும் காயப்படுத்தலையே. ஆனா அவன் சொன்னது உனக்கு கேட்கலையா? அவன் கையில இருக்கிற வாளை வச்சு நம்மள வெட்டி போட்டுருவானா? அதுதான் அட்டாக் பண்ணாதான் நம்ம தலைவர் எனக்கு அட்டாக் உன் கூட பண்ணுவார். சண்டை போட விருப்பம் இல்ல. ஆனா என் நண்பர்களை காப்பாத்தணும்னா நான் அதையும் செய்வேன். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் குழந்தை. இது தைரியமா இல்ல முட்டாள்தனமா? நல்லா தூங்குது. வந்துருச்சு நினைச்சிட்டப்பா. ஏய் கீழே போய் ஜஸ்ட் மிஸ். பவர் பால் எக்ஸ்டர்ன். போடு ஒத்தே அடிதான். தெரியலையா? அந்த பையன் சண்டையில ஜெயிச்சிட்டான். சின்ன பையனா இருந்தாலும் உனக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கு. Thank you. என் தாத்தா தான் ட்ரெயின் பண்ணாரு. கம்பா விரிவாகிற கம்பா இது உன்கிட்ட இது ஒரு மறக்காம தடவை தான் வச்சிட்டான். கொடுத்திருக்க முடியும். உன்னுடைய தாத்தா யாரு? அவரோட பேரு கோஹான். பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. எனக்கு அவரை தெரியும். ஆனா என்னதான் அவருடைய கம்பு இருந்தாலும் நீ பலசாலியா இருந்தாலும் நீ எனக்கு இணையானவன் கிடையவே கிடையாது. என்கிட்ட அந்த கம்போட சக்தி இருக்கு. அதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அதானே சாகிறதுக்கு பார்த்தேன். தயாராகு. ஐயோ, நாம தான் இன்னைக்கு பலிகடாவா? என்ன இது? வயத்துல இருந்து சத்தம் வருது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிறவன் நீ மட்டும் இல்ல குழந்தை. இத பாரு. Wolfman Fist. பசிக்குது நான் தின்ற போறேன். பண்ணாலும் பண்ணுவேன். அடி வாங்கிட்டான். இந்த பசியில குழந்தைய ஆமா பசி மயக்கத்துல இருக்குது அதான். என்னது இது இப்படி குமுறு கஞ்சி ஐயோ இப்ப கூட எல்லாம் எவ்வளவு சவுண்டுக்கு. இவனுக்குள்ள போய் நம்பி வந்து பாரு. தெரியாதனமா ஏமாந்து இவன் கூட கண்டிப்பா வந்துட்டேன். இவளுக்கும் தெரிஞ்சவனா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இங்க பாரு, எனக்கு சண்டை ஏன்னா அந்த கேரக்டர் இன்னும் பார்க்கவும் இல்லை, அவளும் பார்க்கல. இப்ப நீதான் போகணும் புவார், அவனை பிடி. ஓ இது ஒரு மாறுமா? அடங்கா அறிவு கட்ட முண்டமே, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன எதுக்குயா புடிச்ச? திரும்பவும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துருங்க, நான் உங்களை விட்டுடுறேன். அதுதான் ஒரே வழியா? கையில் இருக்கிறத கொடுத்துட்டு முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியே ஓடிட வேண்டியதுதான். சீக்கிரம் ஆகட்டும், என்னுடைய பொறுமையை சோதிக்காதீங்க. வரேன் வரேன். பசிக்குது, ஏதாவது வேணுமே. அப்படியே பசியில தான். இரு, போனா போதுன்னு விட்டா நீ ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க. என்ன குழந்தை, வாங்கினது பத்தலையா? ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிடு, இல்லனா என்கிட்ட வாங்கி கட்டிக்குவேன். பயமுறுத்துறியா? இதெல்லாம் சும்மா எனக்கு வார்ம் அப் மாதிரி தான். அவனுக்கு தான் வைக்க உடைய மூஞ்சில பீச்சாங்கைய வைக்க. என் கோபத்தை அதிகப்படுத்தாங்க. நீ குத்தி விட்டா. என்ன கொடுமை ஐயையோ. இது? ஏதாவது சாப்பிடலன்னா பசியே செத்துருவ போல இருக்கு. ஏன் அங்கேயே இருந்துகிட்டு இருக்க? கோபு, ஏதாவது பண்ணு. அவளும் எழ மாட்டா. எழுத்தாடா எப்பா. நிம்மதியா தூங்க விடுறீங்களா? உனக்கு தெரிஞ்சவனா? கத்திக்கிட்டு இருக்கீங்க. இவளுக்கு வந்துருச்சு. ரொம்ப அழகா இருக்கா. இதுவும் அதானா? இது அவளுக்கு வரணும். அவ்வளோதான்டா ஈட் ஆயிடுச்சா. புவா,
பாரு, அழகான பொண்ணை பார்த்தா நான் அடங்கிடுவேன்னு உனக்கு தெரியும்ல. போயிட்டா என்னப்பா தம்பி ஒரே அடியில அவனை ஓட விட்டுட்டேன். ஏய் guys, இங்க வந்தவன் யாரு? கற்பனையில கூட இவ்ளோ அழகான ஒருத்தனை பார்க்க நான் நினச்சேன் தான் சொல்லுவேன். ஓ வாவ். ஏதாவது சாப்பிடலாமா? இன்னும் உங்களே தின்றோம். இதே நேரம் யாம்சாவோட மறைவிடத்துல ஒரு வீரன் பொண்ணை பார்த்து மயங்கிறது ரொம்பவே தப்பு. அப்புறம் ஏன் மயங்கினேன்? அது உண்மை இல்ல பார். அவளை பார்த்ததும் நான் உறைஞ்சிட்டேன். பொண்ணுங்க மேல இருக்கிற பயத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். யாம்சாவை பத்தி அந்த முட்டாளுகளுக்கு இன்னும் முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். பாலைவன கொள்ளைக்காரனான யாம்சாவை பத்தி ஹீரோஸ்க்கு இன்னும் முழுசா தெரியல. அடுத்த டிராகன் பால் எபிசோட்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடு நல்லா போச்சுங்க. பட் பன்னிக்குட்டி கூட வந்து ஷாக்காக இருந்தது, என்னடா இந்த திருட்டு பையனை கூட கூட்டின்னு வராங்களேன்னு. பட் வந்து நல்ல முடிவாக தான் இருந்தது. எந்த ஷேப்னாலும் மாற்ற முடியுது, ஒரு உபயோகமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் அடம் பண்ணுறான், திடீர்னு ஓடிடுறான் பண்ணுறான்றது தெரிஞ்சு தான் அது கொடுத்துருக்கான்றது அப்போ தான் புரியுது. ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சு அவனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நல்ல விஷயம் தான், ஏன்னா திருட்டு பையன் இதெல்லாம் பண்ணியிருக்கான்றப்போ ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. அதனால தான் இருந்துச்சு. புதுசாக இவன் இந்த பாலைவனத்து கொள்ளைக்காரனா இவனும் பார்க்கறதுக்கு எனக்கு புல்மா அந்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ அவள் டெக்னிக்கு அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்கு இவன்ட்டையும் சேமாக பார்த்தா பறக்கிற வண்டி மாதிரி இருந்தது. அந்த இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தது. மேபி அவங்க ஒரே ஊருக்காரங்களாக இருப்பாங்க, இவ எழுந்தா இவங்க 2 பேர் பேசிப்பாங்க, நான் அப்படி நினச்சேன். பார்த்தா அவன் வந்து பொண்ணு விஷயத்தில் கொஞ்சம் பயந்து அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவளுக்குன்னு தெரில போல், அப்படியே முடிஞ்சிடுச்சு. பட் இவ்வளோ பெரிய பாலைவனத்தில் இப்போ இருக்கிற மேஜர் விஷயமே தண்ணியும் பசியும் தான் இருக்குது. ஸோ இந்த 2 விஷயத்தை இவங்க சமாளித்து இப்போ தேடணுன்றது. ப்ளஸ் இப்போ அவர்கிட்ட கேப்சூலும் இல்லை, எதுவுமே இல்லை. இருந்த ஒன்று ஏதோ அவன் பிடின்னு போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த பண்ணிக்கிட்டு ஏதோ இருந்துச்சு எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இதுக்குமே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு போவோம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.